ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி லேர்னிங். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 வேர்ட் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சென்டென்ஸ் மேக் பண்ணி நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா சேனலோட பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 25 2 வேர்ட் சென்டென்சஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாமதிக்க வேண்டாம். தாமதிக்க வேண்டாம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தாமதத்துக்கு இங்கிலீஷில் டிலே. அப்போது தாமதிக்க வேண்டாம் அப்படின்னா டோன்ட் டிலே. டோன்ட் டிலே. தாமதிக்க வேண்டாம். டோன்ட் டிலே. ஒழுங்கா உட்காரு. ஒழுங்கா உட்காரு. உட்காருக்கு இங்கிலீஷில் என்னது? சிட். ஒழுங்கா உட்காரு. இதை இங்கிலீஷில் சிட் ப்ராப்பர்லி. சிட் ப்ராப்பர்லி. ஒழுங்கா உட்காரு. சிட் ப்ராப்பர்லி. மெதுவா போ. மெதுவா போ. மெதுவாக்கு இங்கிலீஷில் என்னது? ஸ்லோ. அப்போ மெதுவா போ அப்படின்னா கோ ஸ்லோலி. கோ ஸ்லோலி. மெதுவா போ. கோ ஸ்லோலி. நீங்களும் என் கூடவே அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தெளிவாக யோசி. தெளிவாக யோசி. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? தெளிவாக அப்படின்னா திங்க் கிளியர்லி. திங்க் கிளியர்லி. தெளிவாக யோசி அப்படின்னா திங்க் கிளியர்லி. நன்றியுடன் இருங்கள். நன்றியுடன் இருங்கள். இருங்கள் அப்படின்னாலே நான் சொல்லியிருக்கேன் பி அப்படின்னு சொல்லுவோம். நன்றியுடன் பி தேங்க்ஃபுல். பி தேங்க்ஃபுல். நன்றியுடன் இருங்கள். பி தேங்க்ஃபுல். இப்போதுதான். இப்போதுதான். இப்போதான் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போதுதான். ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ். நீங்களும் சொல்ல சொல்ல பின்னாடியே சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இங்கிலீஷ் வரும். ஜஸ்ட் நவ். தொடர்ந்து செய். தொடர்ந்து செய். தொடர்ந்து செய் அப்படின்றத இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா கீப் டூயிங். கீப் டூயிங். தொடர்ந்து செய். கீப் டூயிங். தள்ளி இரு. தள்ளி இரு. தள்ளி இரு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா ஸ்டே அவே. ஸ்டே அவே. தள்ளி இரு. ஸ்டே அவே. திரும்ப சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. இதை நம்ம அப்படியே சொல்றதுக்கு பதிலா இப்போ யாராவது நம்ம கிட்ட சொல்றாங்க, அதை திரும்ப சொல்லணும். திரும்ப சொல்லுங்க அப்படின்றத கம் அகைன். கம் அகைன். அப்படியே நீங்க இதுக்கு மீனிங் எடுக்கக்கூடாது. திரும்ப சொல்லுங்கன்னு நம்ம கேட்கறதுக்கு கம் அகைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கீழே வா. கீழே வா. கீழேனா என்னது? டவுன். வா அப்படின்னா கம். கம் டவுன். கம் டவுன். கீழே வா. கம் டவுன். கீழே உட்காரு. கீழே உட்காரு. உட்காருக்கு இங்கிலீஷ்ல என்னது? சிட். கீழே உட்காரு அப்படின்னா சிட் டவுன். நார்மலா நீங்க உட்காரு அப்படின்னு சொல்றதுக்கும் சிட் டவுனை யூஸ் பண்ணலாம். சிட் டவுன். கீழே உட்காரு. சிட் டவுன். பின்னாடி போ. பின்னாடி போ. பின்னாடி அப்படின்னா என்னது? பேக். போ அப்படின்னா கோ. கோ பேக். கோ பேக். பின்னாடி போ அப்படின்னா கோ பேக். நீங்களும் ட்ரை பண்ணிட்டே இருங்க, அப்பதான் வரும். இடது பக்கம் திரும்பு. இடது பக்கம் திரும்பு. இடது பக்கம் அப்படின்னா லெஃப்ட். திரும்பு அப்படின்னா டர்ன். டர்ன் லெஃப்ட். டர்ன் லெஃப்ட். இடது பக்கம் திரும்பு. டர்ன் லெஃப்ட். போகலாம். போகலாம். போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. போகலாம் அப்படின்னா
லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. போகலாம். லெட்ஸ் கோ. தயாராய் இரு. தயாராய் இரு. தயாராய் இரு. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? கெட் ரெடி. கெட் ரெடி. தயாராய் இரு அப்படின்னா கெட் ரெடி. அதனால்தான். அதனால்தான். ஸோ நம்ம ஏதோ ஒரு விஷயம் சொல்றோம், அதனால்தான் இப்படி நடந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால்தான். That's why. That's why. அதனால்தான். That's why. இதை பிடி. இதை பிடி. பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஹோல்டு. இதை அப்படின்னா this. அப்போ எப்படி சொல்லலாம்? hold this. hold this. இதை பிடி. hold this. மறந்து விடு. மறந்து விடு. மறந்து போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? forget. மறந்து விடு. forget it. forget it. அதை மறந்து விடு அப்படின்னும் சொல்லலாம். forget it. இப்போதே. இப்போதே. இப்போதே அப்படின்றத எப்படி சொல்லலாம்? இப்போதுதான் அப்படின்னா just now. இப்போதே அப்படின்னா right now. right now. நேராக பாருங்கள். நேராக பாருங்கள். பாருங்கள் அப்படின்னா look. நேரா அப்படின்னா straight. அப்ப இதை எப்படி சொல்லலாம்? look straight. look straight. நேராக பாருங்கள். look straight. கருத்தில் கொள்ளாதே. கருத்தில் கொள்ளாதே. இதுக்கு இங்கிலீஷ்ல never mind. never mind. கருத்தில் கொள்ளாதே அப்படின்னா never mind. சுருக்கமாக விளக்குங்கள். சுருக்கமாக விளக்குங்கள். இது நிறைய பேர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. சுருக்கமா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி. பிரீஃப் அப்படின்னா சுருக்கம் அப்படின்னு அர்த்தம். சுருக்கமா சொல்றதுக்கு தான் பிரீஃப் அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர் வந்து ரொம்ப பெருசா சொல்றதுக்கு தான் வந்து பிரீஃப்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. அதனால் என்ன? அதனால் என்ன? என்னன்னா வாட். அதனால் அப்படின்னா so. so what. so what. அதனால் என்ன? so what. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்கலாம். 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 இதை எப்படி சொல்லுவோம்? நம்ம டெய்லி யூஸ் பண்ற வேர்ட் தான். மேபி. மேபி. இருக்கலாம் அப்படின்னா மேபி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்போ இல்ல. இப்போ இல்ல. இல்லை அப்படின்னா நாட். இப்ப அப்படின்னா நவ். நாட் நவ். நாட் நவ். இப்போ இல்லை, நாட் நவ். ஸோ 25 சென்டென்சஸும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹாப்பி லேர்னிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.